இந்த மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை விரைவில் வரவு வைக்கப்படும் என்று முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த திமுக ஆட்சியில் சுமார் 1,31,00,000 குடும்பத் தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வந்தது. 3 மாதத்திற்கான உரிமை தொகையோடு கோடைக்கால சிறப்பு தொகையும் சேர்த்து கடந்த பிப்ரவரி மாதமே 5000 ரூபாய் மொத்தமாக வரவு வைக்கப்பட்டது. வழக்கமாக மாதந்தோறும் 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்படும் நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருப்பதால் இந்த மாதத்துக்கான மகளிர் உரிமை தொகை குறித்த எதிர்பார்ப்பு பயனாளர்களிடம் எழுந்துள்ளது. அதிலும் உரிமை தொகை 2500 ரூபாயாக உயர்த்தப்படும் என முதல்வர் விஜய் வாக்குறுதி அளித்திருந்ததால் கூடுதல் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு அவகாசம் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதத்துக்கான உரிமை தொகையை விரைவில் வரவு வைக்க முதல்வர் விஜய் உத்தரவிட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதல்வர் விஜய் உத்தரவுப்படி பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய சேலம் மாநகர காவல்துறையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை தொடங்கப்பட்டுள்ளது. காவல் ஆணையர் அனில்குமார் கிரி இதனை தொடக்கி வைத்தார். இக்குழுவில் சூரமங்கலம் சரக உதவி ஆணையர் ரமளி ராமலட்சுமி கண்காணிப்பில் பெண் உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட 4 பேர் கொண்ட குழுவினர் இடம்பெற்றுள்ளனர். இந்த சிறப்பு படைக்கு தேவையான கேமரா வசதியுடன் கூடிய நவீன 4 சக்கர வாகனம் வழங்கப்பட்டுள்ளது. இவர்கள் பொது இடங்களில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்தல், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுத்தல் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு உள்ளிட்ட பணிகளில் தீவிரமாக ஈடுபடுவர். சமூகத்தின் அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைத்து பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதே இதன் முக்கிய நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் திமுக அடைந்த தோல்விக்கு கட்சித் தலைவராக தானே முழு பொறுப்பையும் ஏற்பதாக மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. வெற்றியை கொண்டாடும் நாம் தோல்வியையும் ஏற்க வேண்டும் என்றும் யாரும் இந்த தோல்விக்காக அடுத்தவர் மீது பழி போட வேண்டாம் என்றும் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். எப்படியும் திமுக தான் ஜெயிக்கும்னு நினைச்சோம். அதனால இந்த ஒரு ஓட்டில் என்ன ஆகிடும் தெரியாமல் போட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்படி ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு ஆட்சியில் உட்கார வச்சுட்டோம் பலரும் வருந்தி பதிவு போட்டு இருக்கக்கூடிய அந்த நிலைமையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் நம்ம 5 ஆண்டு கால நல்லாட்சி கிடைத்திருக்கக்கூடிய அங்கீகாரம். யாரும் யாரையும் குறை சொல்லாதீங்க. கழகத்தின் தலைவர் என்ற முறையில் நானே இந்த தோல்விக்கு பொறுப்பேற்றுக்கிறேன். இதுதான் நிதர்சனம். திமுகவுக்கு துரோகம் செய்தவர்கள் எந்த உயர் பொறுப்பில் இருந்தாலும் நடவடிக்கை பாயும் என்று கட்சி நிர்வாகிகளுக்கு அக்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் தோல்விக்கான காரணங்கள் குறித்து கள ஆய்வு நடத்தி அறிக்கை அளிக்க குழு அமைக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலில் நடந்திருப்பது புதுவிதமான கவர்ச்சி மாயாஜால சுனாமி என்று மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது அரசியல்ல புதுவிதமான கவர்ச்சி, புதுவிதமான மாயாஜால சுனாமி. அவங்களை இதிலிருந்து எப்படி மீட்டெடுக்க போறோம், அதை பற்றி யோசிச்சு சிந்திச்சு எங்க கோளாறு நடந்துச்சு, எங்க பிரச்சனை ஏற்பட்டுச்சு என்பதுதான் முக்கியம். இதை ஆய்வு செஞ்சாகும். கட்சியின் எதிர்காலம் கருதி கண்டிப்பா களை எடுப்பு இருக்கும். தப்பு செஞ்சவங்க, கழகத்திற்கு துரோகம் செஞ்சவங்க யாராக இருந்தாலும், எந்த உயர் பொறுப்புகள் இருந்தாலும் நடவடிக்கை பாயும் தெரிவிச்சுக்கிறார். தென்மேற்கு பருவமழை வரும் 16ஆம் தேதி தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகள், அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் வரும் 16ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே பகுதிகளில் நீடிப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் 6 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், தேனி மாவட்டங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது.
சென்னையில் 2 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்தது. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 1,20,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 3 நாட்களில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 7,600 ரூபாய் உயர்ந்துள்ளது. தொடர்ந்து தங்கம் விலை உயர்ந்து வருவது நகை பிரியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளியின் விலை நேற்று கிலோவுக்கு 20,000 ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்று 5,000 ரூபாய் குறைந்து விற்பனையானது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 315 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்க நாணய விற்பனையை நிறுத்துவதாக தமிழ்நாடு தங்கம் வெள்ளி வைர நகை வியாபாரிகள் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. அந்நிய செலாவணியை பாதுகாக்க மத்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கைக்கு ஆதரவாக இருப்பதாக நகைக்கடை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இருப்பில் உள்ள தங்க நாணயங்கள் மட்டும் தற்போது விற்கப்படும் என்றும் புதிதாக உற்பத்தி செய்யப்படும் நாணயங்கள் விற்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தங்க சேமிப்பு திட்டங்கள், பிற ஊக்குவிப்பு திட்டங்களை விளம்பரப்படுத்தி மக்களை ஈர்ப்பது தவிர்க்கப்படும் என்று நகைக்கடை உரிமையாளர்கள் பிரதமருக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். தங்க நகை வர்த்தகத்தை சார்ந்து வாழும் 1 கோடிக்கும் அதிகமான தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தங்கத்தை உலோக வடிவில் வாங்கி சேமிக்கும் கோல்டு ETF மற்றும் டிஜி கோல்டு ஆகியவற்றை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். மத்திய அரசு தங்கம் மற்றும் வெள்ளிக்கான இறக்குமதி வரி 6%லிருந்து 15% உயர்ந்துள்ளதால் இந்தியாவில் தங்கத்தின் விலை சர்வதேச சந்தையை விட அதிகமாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் புதிய நகைகளுக்கான தேவை குறைந்து பழைய தங்கத்தை மறுசுழற்சி செய்யும் போக்கு அதிகரிக்கும் என்று நகை வியாபாரிகள் கருதுகின்றனர். குறிப்பாக நடுத்தர மக்கள் எடை குறைந்த நகைகளை வாங்க ஆர்வம் காட்டுவார்கள். இந்த விலை உயர்வால் கடத்தல் மற்றும் சர்வதேச சட்டவிரோத தங்க வர்த்தகம் அதிகரிக்கக்கூடும் என்ற கவலையும் எழுந்துள்ளது. தங்கம் மற்றும் வெள்ளிக்கான இறக்குமதி வரி உயர்வால் மத்திய அரசுக்கு பல்வேறு பொருளாதார நன்மைகள் ஏற்படும் என்று வல்லுநர்கள் கணித்துள்ளனர். முக்கியமாக தேவையற்ற இறக்குமதியை குறைப்பதன் மூலம் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு பாதுகாக்கப்படும் என்று பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த சேமிப்பை கச்சா எண்ணெய் போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படுத்த முடியும் என்று அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மேலும் வர்த்தக பற்றாக்குறையை குறைக்கவும் சர்வதேச சந்தையில் இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியடைவதை தடுக்கவும் தங்கம் மீதான வரி உயர்வு உதவும் என்று கூறப்படுகிறது. உதகையில் கோடை விழாவின் முதல் நிகழ்வான 21வது ரோஜா கண்காட்சி கோலாகலமாக தொடங்கியது. பறவைகளின் சொர்க்கம் என்ற கருப்பொருளில் 2 லட்சம் ரோஜா மலர்களை கொண்டு 14 வகையான பறவை உருவங்கள் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக 60,000 ரோஜாக்களால் உருவாக்கப்பட்ட 14 அடி நீளம் மற்றும் 12 அடி உயரம் கொண்ட அன்னப்பறவை சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. இது தவிர பூங்காவில் உள்ள 33,000 செடிகளில் 4,310 ரகங்களில் வண்ண ரோஜாக்கள் பூத்து குலுங்குகின்றன. இக்கண்காட்சி 5 நாட்களுக்கு நடைபெறவுள்ளதால் கடந்த ஆண்டை விட அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2 லட்சம் மலர்களால பறவைகள், அன்னப்பறவை எல்லாமே கண்காட்சிக்கு அலங்கரிக்கப்பட்டு வச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. கிளைமேட்டும் நல்லா இருக்கு. இப்ப 3 நாள் ட்ரிப் போட்டிருக்கோம் ஊட்டியில. செம்ம என்ஜாய்மெண்டா இருக்கு. போர்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா டெக்கரேட் பண்ணிருக்காங்க ரோசாலேயே. நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியாவும் மனசுக்கு ஒரு நிறைவாவும் இருக்கு. திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் பக்தி பரவசத்தோடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் நம்பெருமாள் எழுந்தருள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ரெங்கா ரெங்கா என்று விண்ணதிர முழக்கமிட்டபடி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேர் 4 சித்திரை வீதிகளிலும் வலம் வந்த நிலையில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர். தேரோட்டத்தையொட்டி திருச்சி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. அருள் தந்து காக்கின்ற பரந்தாமனே, ஸ்ரீரங்கநாதனே வைகுந்த வாசனே, அருள் தந்து காக்கின்ற பரந்தாமனே, ஹரியே ஆனந்தம் பதமே ஆனந்தம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கெங்கையம்மன் கோவில் தேரோட்டம் நடைபெற்றது. இதனையொட்டி உற்சவர் கெங்கையம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தேரில் எழுந்தருளினார். தொடர்ந்து திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க முக்கிய வீதிகள் வழியே தேரோட்டம் நடைபெற்றது.
சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்த ட்ரைக் எனப்படும் அதிநவீன மின்சார ஸ்கூட்டர்களை ரயில்வே பாதுகாப்பு படை அறிமுகப்படுத்தியுள்ளது. சைரன், GPS மற்றும் பொது அறிவிப்பு வசதி கொண்ட இந்த ஸ்கூட்டர்கள் மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியவை. இதன் மூலம் நெரிசல் மிகுந்த நேரங்களில் நடைமேடைகளை விரைவாக கண்காணிக்க முடியும். முதற்கட்டமாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் அறிமுகமாகியுள்ள இந்த வசதி விரைவில் முக்கிய ரயில் நிலையங்களுக்கு விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. திருப்பூர் வஞ்சிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பனியன் நிறுவனத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலாகின. மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீயை தீயணைப்புத் துறையினர் 2 மணி நேரம் போராடி அணைத்தனர். அந்நிறுவனத்தின் அருகிலேயே பெட்ரோல் பங்க் இருந்ததால் தீயணைப்பு வீரர்களின் துரித நடவடிக்கையால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தீ விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்களின் அலட்சியத்தால் பெண் குழந்தை உயிரிழந்ததாக கூறி நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காளையார்கோவில் பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி பிரியதர்ஷினி தம்பதியின் குழந்தை பிரசவத்தின் போது உயிரிழந்தது. மருத்துவர்களின் அலட்சியத்தால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதாக கூறி நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் உயர்மட்ட விசாரணை நடத்த கோரி ஆர்ப்பாட்டக்காரர்கள் முழக்கமிட்டனர். கரூர் காவிரி ஆற்றிலிருந்து திண்டுக்கல் மாவட்டத்திற்கு செல்லும் கூட்டு குடிநீர் திட்ட ராட்சத குழாயில் திடீரென்று உடைப்பு ஏற்பட்டது. இதனால் லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடி வீணானதோடு அருகில் இருந்த வீடுகளுக்குள்ளும் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். வெள்ளியணை பகுதியில் இதுபோன்ற குழாய் உடைப்பு ஏற்படுவது இது 7வது முறையாகும். அடிக்கடி நிகழும் இந்த உடைப்பை தடுக்க நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களோடு சாலை மறியலில் ஈடுபட்டனர். கிருஷ்ணாபுரம் ஊராட்சியில் கடந்த 15 நாட்களாக குடிநீர் விநியோகம் இல்லை என்று கூறி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பழுதான மின் மோட்டார் சரி செய்யப்பட்டு குடிநீர் வழங்கப்படும் என்ற அதிகாரிகளின் உறுதியை ஏற்று மக்கள் கலைந்து சென்றார்கள். தமிழக கேரள எல்லைப்பகுதியான மழுக்கப்பாறையில் எஸ்டேட் தொழிலாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெண் தொழிலாளிக்கு எஸ்டேட் மருத்துவமனையில் உரிய சிகிச்சை அளிக்கப்படாததால் அவர் உயிரிழந்ததாகவும் அவரது குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க கோரியும் இந்த போராட்டம் நடைபெற்றது. மேலும் மழுக்கப்பாறை பகுதியில் அரசு மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தொழிலாளர்கள் முழக்கமிட்டனர். இந்த போராட்டத்தால் வால்பாறை அதிரப்பள்ளி இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் மற்றும் அரசு பேருந்துகள் நீண்ட வரிசையில் அணிவித்து நின்றதால் மக்கள் அவதியடைந்தனர். கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு வழிகாட்ட சுற்றுலாத்துறையின் சார்பில் முன்னாள் ராணுவ வீரர்கள் காப்பாளர்களாக பணியமர்த்தப்பட்டுள்ளனர். சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடும் இடங்களில் பணியில் இருக்கும் இவர்கள் இடங்கள் குறித்த தகவல்கள், அவசர மருத்துவ உதவிகள் மற்றும் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை வழங்கி வருகின்றனர். குறிப்பாக குழந்தைகளுக்கு உதவும் நோக்கில் தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டம் சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கூட்டுறவு மற்றும் நகை கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் மேட்டூர் அணை திறப்பதற்கு முன்பாக புதிய கடன்கள் வழங்கவும், வாய்க்கால்களை தூர்வாரும் பணிகளை முறையாக செய்யவும் விவசாயிகள் வலியுறுத்தினர். இதே கூட்டத்தில் ஊரணிபுரம் பகுதியில் மாணவர்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி 50க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நெல்லை மாவட்டம் பாபநாசம் தாமிரபரணி ஆற்றில் கடந்த 7 நாட்களில் மட்டும் சுமார் 37 டன் கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளன. சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிரிக்கெட் மூர்த்தி தலைமையிலான குழுவினர் 27 டன் துணி கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை அப்புறப்படுத்தினர். இந்த துணி கழிவுகளால் மீன் இனங்களின் வாழ்விடம் பாதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ள தன்னார்வலர்கள் ஆற்றில் சிலைகள், துணிகளை வீச வேண்டாம் என்று பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அரசு மதுபான கடைகளில் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதல் விலைக்கு விற்றால் நடவடிக்கை பாயும் என்று அரசு எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக அரசு தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூடுதல் விலைக்கு விற்கும் அனைத்து கடை பணியாளர்கள் மீதும் மிக கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விலைக்கு விற்பதாக புகார்கள் வந்தால் அனைத்து மண்டலங்களிலும் உள்ள பறக்கும் படை துணை ஆட்சியர்கள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசு அறிவுறுத்தியுள்ளது.
21 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு மதுபானம் விற்பனை செய்தால் கடை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டாஸ்மாக் நிர்வாகம் எச்சரித்துள்ளது. கல்வி நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே உள்ள 717 கடைகளை மூட முதல்வர் விஜய் உத்தரவிட்டார். அதன் தொடர்ச்சியாக தற்போது டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களை விற்பனை செய்யும் நடைமுறைகளையும் முறையாக பின்பற்ற அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. அதன்படி 21 வயது பூர்த்தி அடையாதவர்களுக்கு மதுபானங்கள் விற்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதிகளை மீறி செயல்பட்டால் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டாஸ்மாக் நிர்வாகம் எச்சரித்துள்ளது.